பாட்டுல கேமை விட்டு வெளியே போன எல்லா பிளேயர்ஸும் சொந்த லைஃப்ல இருக்க பிரச்சனையால திரும்பவும் கேம் விளையாடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்போ எல்லா பிளேயர்ஸுக்கும் மயக்க மருந்து கொடுத்து வேன்ல ஏத்தி அந்த வேனை ஃபுல்லா கப்பல்ல ஏத்தி கேம் நடக்கிற ரகசியமான தீவுக்கு கொண்டு வராங்க. இங்க வச்சு பிளேயர்ஸ் ஃபுல்லா மயக்கத்துல இருக்கும்போது அவங்க போட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு இவங்களோட யூனிஃபார்ம் மாட்டி விட்டுறாங்க. போன பாட்டுல கேமை விட்டு வெளியே போனா 201 பிளேயர்ல 187 பேர் மட்டும் தான் திரும்பவும் வந்திருக்காங்க. மிச்சம் இருக்க 14 பேர் காசு பணத்தை விட உயிர் தான் முக்கியம்னு கேம்ல கலந்துக்க வரல. ஸ்டார்டிங்ல இந்த கேம்ஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால அசால்ட்டா இருந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனா இப்போதான் இவங்க எல்லாருக்குமே அடுத்து வரப்போற கேம் எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனதுன்னு தெரியும்ல. அதுக்காகவே இந்த பிளேயர்ஸ்குள்ளே டீமா சேர்ந்து சேஃபா விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. நம்ம பிளேயர் 456 இவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம அலி, லாஸ்டா பிளேயர் 001 தாத்தா, இவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க. அடுத்து ஒரு ரவுடி தன்னோட சொந்த கேங் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருப்பார்ல, அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ எல்லா பிளேயருக்கும் லஞ்ச் சாப்பிட கொடுத்து அதை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே ரெண்டாவது கேம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பிளே கிரவுண்டும் அதோட எண்டுல வட்டம், முக்கோணம், ஸ்டார், அம்பர்லான்னு 4 ஷேப்ல கதவுகள் இருக்கு. இப்போ இங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் 4 ஷேப்ல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த டோருக்கு முன்னாடி போய் நில்லுங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அடுத்து நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு இவரோட ஃப்ரெண்ட் ஈஸியாவே கெஸ் பண்ணிடுறாரு. ஆனா தன்னோட சுயநலத்தால அதை மத்தவங்க கிட்ட சொல்லாமலே விட்டுறாரு. இந்த கேம்ல முக்கோண ஷேப் தான் இருக்கிறதுல ஈஸி, அதனால அதை அவர் செலக்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து நம்ம அலி வட்டத்தையும், பிளேயர் 456 அம்பர்லாவையும், பிளேயர் 001 ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேமோட பேரு சுகர் ஹனிகாம். இதுல இவங்க செலக்ட் பண்ண ஷேப்ல சக்கரை முட்டாய் இருக்கும். அதுல இருந்து இந்த ஷேப்பை மட்டும் ஊசியை வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள உடையாம தனியா பிரிச்சு எடுக்கணும். இப்ப முக்கோண ஷேப்பை எடுத்தவங்க எல்லாமே சேஃப். வட்டம் கொஞ்சம் கஷ்டம், ஸ்டார் ஷேப்னா உடையாம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவே நீங்க அம்பர்லா ஷேப்பை மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க ஜோலி முடிஞ்சு. அது கிட்டத்தட்ட எமனை எதிரில பாக்குறதுக்கு சமம். இதுல இருந்து நம்ம பிளேயர் 456 தப்பிச்சாரா இல்லையா, அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.